வணக்கம் மாணவர்களே, வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் நீங்கள் MS பிளேட்டில் மார்க் செய்வது மற்றும் பஞ்சிங் செய்வது பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். குறிக்கோள்கள். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 3 mm தடிமன் ஆகியவற்றின் படி ஜாபை தயாரிக்கவும், மார்க்கிங் மீடியா, காப்பர் சல்ஃபேட் அல்லது சாக் பவுடர் சொல்யூஷன் ஆகியவற்றை பற்றி விளக்கவும், ஸ்டீல் ரூல் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வாறு வைப்பது என்பதை விளக்கவும், பிரிக் பஞ்ச் மற்றும் பிச்சின் பயன்பாடுகளை விவரிக்கவும் முடியும். MS பிளேட்டில் மார்க் செய்வதற்கும் பஞ்ச் செய்வதற்கும் தேவையான கருவிகள்: மார்க்கிங் மீடியா, steel ruler, scriber, prick punch or dot punch, ball peen hammer, flat file, bench vise, hacksaw, tri-square, personal protective equipment PPE. இப்போது MS ஷீட்டில் மீடியா மார்க்கிங்கை பயன்படுத்துவதற்கான ப்ரிப்பரேஷன்களை பார்க்கலாம். இந்த வேலைக்காக 3 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். வயர் வூல் கொண்டு ஷீட்டை சுத்தம் செய்து ஷீட்டில் உள்ள அழுக்கு மற்றும் தூசியை அகற்றவும். நூற்றி 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 3 mm தடிமன் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டிங் எட்ஜை மார்க் செய்யவும். குறிக்கப்பட்ட அளவின்படி ஷேரிங் மிஷினை பயன்படுத்தி ஜாப் பீஸை வெட்டவும். ஸ்மூத்னஸுக்காக விளிம்புகளை சரிபார்க்கவும். ஃபைலிங் செய்வதன் மூலம் ஸ்கொயர் எட்ஜ்களை உருவாக்கவும். ட்ரை ஸ்கொயர் பயன்படுத்தி ஸ்கொயர்னஸை செக் செய்யவும். ஸ்கொயர்னஸை செக் செய்த பிறகு பிரிக் பஞ்ச் மற்றும் மார்க் செய்ய ஜாபை தயாராக வைத்திருங்கள். காப்பர் சல்ஃபேட் அல்லது சாக் பவுடர் சொல்யூஷன் தடவி உலர வைக்கவும். இப்போது ஸ்கிரைபர் மற்றும் பஞ்சிங் பயன்படுத்தி MS ஷீட்டின் மேல் மார்க்கிங் செய்யும் செயல்முறையை பார்க்கலாம். ஷீட்டை ஃபிளாட் பொசிஷனில் ஒர்க் பெஞ்சில் அல்லது ஒர்க் டேபிளில் வைக்கவும். ஸ்டீல் ரூலர் மற்றும் ஸ்கிரைபர் பாயிண்ட் பயன்படுத்தி 150 mm லாங் எட்ஜ் கொண்ட ஜாப் மீது 10, 25, 40, 55, 70 மற்றும் 80 mm தூரத்தில் A, B, C, D, E மற்றும் F என பாயிண்ட்ஸ் மார்க் செய்யவும். இதேபோல் A1, B1, C1, D1, E1 மற்றும் F1 பாயிண்ட்ஸ் மார்க் செய்யவும். ஸ்டீல் ரூலின் விளிம்பு சேதமடைந்திருக்கலாம். தவறான மெஷர்மெண்ட்டை தவிர்க்க A முதல் F மற்றும் A1 முதல் F1 மெஷர்மெண்ட் எடுக்கவும். பாயிண்ட்ஸ் மார்க் செய்யவும். ஜாபின் 150 mm நீள விளிம்பிற்கு எதிராக ஸ்டீல் ரூலின் ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் சென்டிமீட்டர் கிராஜுவேஷன் மார்க்கை கோயின்சைட் அல்லது செட் செய்யவும். A முதல் F மற்றும் A1 முதல் F1 வரையிலான பாயிண்ட்ஸ் மார்க் செய்ய ஸ்கேலை பயன்படுத்தும் போது பேரலாக்ஸ் எரர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்டீல் ரூலர் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி AA1, BB1, CC1, DD1, EE1, FF1 லைன்களை வரையவும். ஸ்கிரைபரை சாய்த்து ஸ்ட்ரோக்கின் திசையை உங்கள் பக்கம் திருப்பவும். டாட் பஞ்ச் மற்றும் ஹேமரில் ஒவ்வொரு 6 லைன்களிலும் ஸ்மால் ஹோல்ஸ் பஞ்ச் செய்யவும். ஹேமரிங் செய்யும் போது ஹேண்டிலின் எக்ஸ்ட்ரீம் எண்டில் பிடிக்கவும். பேரலலிசம் மற்றும் கரெக்ட்னஸுக்கு மார்க் லைன்களை விஷுவல் செக் செய்யவும். பிட்ச் என்பது 2 தொடர்ச்சியான டாட்டுகளுக்கு இடையே உள்ள தூரம். இந்த தலைப்பில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை விரைவாக மறுபார்வை செய்வோம். 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 3 mm தடிமன் ஆகியவற்றின்படி ஜாபை தயாரிக்கவும். மார்க்கிங் மீடியா என்றால் என்ன என்பதை விளக்கவும். காப்பர் சல்ஃபேட் அல்லது சாக் பவுடர் சொல்யூஷன், ஸ்டீல் ரோல் மற்றும் ஸ்கிரைபர் பயன்படுத்தி ஸ்ட்ரெயிட் லைனை எவ்வாறு வைப்பது என்பதை விளக்கவும். பிரிக் பஞ்ச் மற்றும் பிச்சின் பயன்பாடுகளை விவரிக்கவும் கற்றுக்கொண்டீர்கள்.
நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.